ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான பூண்டு குழம்பு நல்லா சுருக்குன்னு எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை, 20 பல்லு பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 8 சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் போட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஒரு பெரிய தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது 1 நிமிஷம் மட்டும் இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதனால் 1 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். பாருங்க, எடுத்து பார்க்கலாம் தக்காளி வதங்கிடுச்சான்ட்டு. கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம. ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கணும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி இதை இந்த பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கொதிச்சிருச்சு. டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அதாவது இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக லேசாக பிச்சுட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போது தட்டை வச்சு மூடி வைங்க. இன்னும் 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்க குழம்பு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு பூண்டு குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.